டேய் தம்பி, அப்பா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கற? அது ஒன்றும் இல்லைங்கப்பா, ஃப்ரெண்டு வரேன்னாங்க, அதான் இங்கே உட்காந்துருந்தாங்கப்பா. ஏன்டா உனக்கு 1 லட்ச ரூபா பணத்தை கட்டி நீட் கோர்ஸ் சேர்த்துனா இங்க உட்காந்துட்டு யாராடா பார்த்துட்டு இருக்கிற? இல்லைங்கப்பா, என்னால் நீட்டு படிக்க முடியலைங்கப்பா. என்னடா நீட்டு படிக்க முடியல? நான் தான் சொல்றேன்ல, நம்ம குடும்பத்துக்கு ஒரு டாக்டர் வேணும்னு. ஏன்னா 3 பேர் இன்ஜினியர், இன்னும் ஒரு டாக்டர் வேணும் தானே உன்னை படிக்க சொல்றேன். அது என்னால் படிக்க முடியல. டேய், நீ டாக்டர் ஆகி வீட்டுக்கு வர மாதிரி இருந்தா வா, இல்லை அப்படியே ஊருக்கு கிளம்ப எங்கேயா ஒன்று. வீட்டுக்கு போனேன், அக்கா தான் பையனை காணும், மாமன் தொலைகிட்டு போனாச்சு. என்ன பிரச்சனை? மாப்பிள்ள, பையனை நீட்டுக்கு சேர்த்திருக்கேன். சரி. ஆனால் 1 லட்ச ரூபா கட்டியிருக்கேன் மாப்பிள்ள. சரி. இவன் படிக்காம இங்கே வந்து உட்காந்துருந்தான். சரி. நான் ஊரை பூரா தொலைகிட்டு எங்கடா பையனை காணும்னு மனசு அங்கலாப்பா வந்து கேட்டா, நான் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க பார்க்குறேங்கிறான். எனக்கு எவ்வளோ கோவம் சொல்லு மாப்பிள்ள. நான் என்னங்கிறேன்னா மாப்பிள்ள, வீட்டில் ஆல்ரெடி 3 இன்ஜினியர் இருக்கிறாங்க, ஒரு டாக்டரா வேணும்னு தான் மாப்பிள்ள சொல்றேன். மாமா நீ சொல்றது ரைட்டு. சரி. அவன் என்கிட்ட பேசினான், அவனுக்கு நீட்டு வரல, எனக்கு படிக்க முடியல, அது எனக்கு புரியலங்கிற. மாமா மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, நீங்களும் அவனுக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க. பின்ன அவனுக்கு புரிஞ்சாதானே மாமா படிப்பான். மாப்பிள்ள இப்போ ஒண்ணு நல்லா புரியும், டிவி எல்லாம் பாக்குறே இல்லையா மாமா? மாப்பிள்ள பயாலஜி குரூப் தான் மாப்பிள்ள எடுத்தான். ரைட். இவன் விருப்பப்பட்ட பாடம் தான் மாப்பிள்ள, இவன் கேட்டான் தான் மாப்பிள்ள பயாலஜி எடுத்தான். ஒன்னு புரிஞ்சுக்க மாமா, நீ ஆசைப்படுறதுக்காக படிக்க முடியாது. ஒண்ணு பாக்குறியா இல்லையா? இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க நீட் எழுத முடியல, அதனுடைய டென்ஷனால மரணம் அடைஞ்சிட்டு இருக்காங்கன்னு பாக்குறியா இல்லையா? என்ன மாப்பிள்ள சொல்றேன்? பின்ன என்ன சொல்றீங்கன்னா, நீ பாட்டுக்கு வந்து பசங்களை மிரட்டிட்டு இருக்கிற. அவனுக்கு என்ன விருப்பமோ அதை படிச்சுட்டு போறான். நான் என்னங்கிறேன்னா, உனக்கு டாக்டர் தான் வேணும்னா நீ இப்போதைக்கு பணத்தை கட்டின பணத்துக்கு படி. படிக்கிறத படிக்கிட்டு மாமா, நீ சும்மா டென்ஷன் பண்ணி விட்டு இருக்காத, தெரியுதா? உலகத்தினுடைய நடப்பை பார்த்துட்டு நீ பேசு. இல்ல உனக்கு அப்படிதான் உன் குடும்பத்துல எல்லாம் இன்ஜினியர் படிச்சுட்டு டாக்டர் என்ன, நீ போய் படி. அவனை எல்லாம் டென்ஷன் பண்ணிருக்காத. வாடா மாப்பிள்ள, வீட்டுக்கு போலவா, இதுக்கெல்லாம் நீ கோச்சிட்டு வரக்கூடாது. வா போலாம். சும்மா இது கோச்சிக்கிறீங்க, போலாம்.